மதுன்ற பொண்ணுக்கு புதுசா கல்யாணம் ஆகுது. இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற அந்த பொண்ணையும் மாமியார் கையில பாலை கொடுத்துட்டு நல்லா அனுப்புறது பையன் அனுப்புறமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல போய் உள்ள இப்ப தூங்கிடுறா. இப்ப இந்த பொண்ணு காலைல எழுந்தா உடம்புலாம் பயங்கரமா வலிக்குது. பக்கத்துல பார்த்தா ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணுமே குளிச்சுட்டு இப்ப கிச்சனுக்கு போயிடுறா. இப்ப கிச்சன்ல சம்பத்துன்னு ஒரு சொந்தக்கார பையன் இப்ப இந்த பொண்ணு இப்ப ஒரு மாதிரி அப்ப பாத்துட்டு இருக்கான். இப்ப டெய்லி நைட் ஹஸ்பண்ட் லேப்டாப்ல வேலையும் பாத்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவளும் போய் இப்ப தூங்கிடுறா. இப்ப இந்த பொண்ணு தூங்கிட்டா தெரிஞ்ச அவருமே இப்ப படுக்கிறதுக்கும் போறாரு. இப்ப பார்த்தா மதுவுமே இப்ப பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. ஒரு நாள் தண்ணி குடிக்கலாம்னு ஏஞ்சி போறாங்க. இப்ப ரூமுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. ஆக்சுவலா அந்த ரூம் வீட்டுல இருக்கிற அந்த சம்பத்தோட ரூம். இப்ப என்னடா எட்டி பார்த்தாங்க ஹஸ்பண்ட் அந்த சம்பத்தோ ஒன்னா இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் தாங்கிக்கிட்டே எனக்கு விருப்பம் இல்லாம தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இப்ப சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணுக்குமே நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இல்லனா அப்படி யாரு நம்ம கூட இருந்திருப்பான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்குமே இப்ப சந்தேகம் வருது. இப்ப இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் கிட்ட இப்ப கேக்குற அவருமே இப்ப கேவலமான அந்த உண்மையை இப்ப சொல்றாரு. இப்ப பையனுக்கு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தெரிஞ்சாங்க அப்பா அம்மாவே இப்ப வீட்டுக்கு வாரிசு சொல்லிட்டு அவங்களும் அந்த பையனை இப்ப ரூமுக்குள்ள அனுப்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கும் டெய்லியும் பால்லையும் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு மேல கேட்ட உடனே பயங்கர கோவப்பட்டு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு இப்ப அவங்க மாமனாரும் மாமியாரையும் கையில ஒரு கன்னு வச்சிருப்பாங்க. அந்த கன்னாலே இப்ப அவங்க 2 பேரும் ஷூட் பண்ணிட்டு இப்ப கொன்னுடுறாங்க.